பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இதோ இந்த ஓவியம். நான் இந்த ஓவியத்திற்கு வைத்திருக்கும் பேர் என்ன தெரியுமா? முதியோர் இல்லம். அந்த ஓவியத்தில் வரும் பாட்டியை பாருங்கள். மிகவும் வயதான பாட்டி, நெஞ்சில் சுமையோடும் சோகத்துடனும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் மகனை பாருங்கள், ஏதோ கையில் பையோடு தன்னுடைய பாரத்தையே இறக்கி வைத்தது போல மிகவும் சந்தோஷத்தோடு வருகிறார். முதுமை என்ன முள்மரமா? உங்களுக்கும் ஒரு நாள் முதுமை வரும், அதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. பேரன் பேத்திகள் பிறந்தால் அவர்களின் கை கோர்த்து அவர்களின் முகங்களே முதியோர்களின் உலகங்கள் என்று வாழ்ந்தவர்கள். ஆனால் அவர்களே நீங்கள் பாரம் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? மகன் மகள் பிறந்தால் அன்பு காட்டுவார்கள், பேரன் பேத்திகள் பிறந்தால் பேரன்பு காட்டுவார்கள். பேரன்பு காட்டுபவர்களை நீங்கள் பெரும் துயரத்துக்கு ஆளாக்குகிறீர்களே, இது நியாயமா? எங்களோட குடியிருப்புல ஒரு பாட்டியை காணோம். உடனே நான் எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டேன், அப்பா அப்பா நான் தினமும் போய் விளையாடுவனே, அந்த பாட்டி எங்கப்பா போனாங்க அப்படின்னு கேட்டேன். உடனே எங்கள் அப்பா சொன்னார், அதுவா, அவங்க பையன் வெளிநாட்டிலேருந்து வந்து அவங்களுக்கு கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே, என்ன சும்மா நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம போய் அந்த பாட்டியை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா சொன்னாங்க, நம்மளுக்கு எதுக்குப்பா இந்த வீணான வம்பெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே, அப்பா நம்ம போய் அந்த பாட்டியை பார்த்துட்டாவது வந்துடலாம் அப்படின்னு அடம் பிடிச்சி எங்கள் அப்பாவை நான் கூட்டிகிட்டு போனேன். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அந்த முதியோர் இல்லத்தில் அந்த பாட்டி முதியோர் இல்லத்து வார்டன் கூட ரொம்ப நேரமாக வருந்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரி, அப்படி என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு பொறுத்திருந்து கேட்டேன். அவங்களும் பேசிட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்போ அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த மகன் அந்த வார்டன் கிட்ட போய், இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த வார்டன் யோசிச்சுக்கிட்டே சொன்னார், 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மாவை நான் ஒரு குழந்தை காப்பகத்தில் பார்த்தேன். அங்கே வந்துட்டு எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கு தத்தெடுத்துக்கிறதுக்கு ஒரு குழந்தை தாங்களே அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் என் கையால் ஒரு ஆண் குழந்தையை எடுத்து தந்தேன் அப்படின்னு அந்த வார்டன் சொன்னார். உடனே அந்த பையன் மனம் உடைஞ்சு போய், அனாதையாக இருந்த என்ன எங்கள் அம்மா ஆளாக்கினாங்க, ஆனால் அவங்களையே நான் அனாதையாக்கிட்டேனே ரொம்ப அழுது கதறினார். அப்போ அங்கே அழுதது அவர் மட்டும் இல்லை, நானும் எங்கள் அப்பாவும் அந்த காட்சியை பார்த்துட்டு ரொம்ப அழுதோம். உடனே அவர் ஓடி போய் எங்கள் அம்மா காலில் விழுந்து, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு அழுது கதறினார். இந்த நிலைமையில் நீங்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும் அந்த கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறீர்களோ அதுபோல முதியோர்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தாக வேண்டும்.